வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா, தலைப்பில் கொடுத்தது போல்தான் சென்னையில் ஈரான் குண்டு வீச போகிறதா, அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறதான்னா மோடி அது மாதிரி ஏதாவது பண்ணி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஈரானிலிருந்து டெஹ்ரான் நகரத்திலிருந்து நேரடியாக சென்னை மேல ஒரே குண்டா அங்கிருந்தே ஏவ முடியுமா? அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கா? இது எல்லாத்தையும் தான் விரிவாக பார்க்க போறோம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். டியாகோ கிரேசியா அப்படின்னு ஒரு இடத்துல ஈரான் பாம்பு போட்டிருக்காங்க. அந்த பாம்பு வந்து வெடிக்கலை, தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் அதன் சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போகிறோம். இது என்ன டியாகோ கிரேசியா அப்படின்னு ஒரு பேரை சொல்லி தூக்கி போடுறீங்களே, எல்லாரும் பேப்பர் அங்கங்கே பேசிட்டு இருக்காங்களே, என்ன செய்தி சார் அது அப்படின்றீங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1960க்கு போகணும். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பிரிட்டனோட இராணுவ தளங்கள் இருந்தது. விமான தளங்கள் இருந்தது, கப்பற்படை இருந்தது, தரைப்படை இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போ வந்து பிரிட்டனுக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த பகுதிகளில், அதாவது ஆப்பிரிக்கா, ஆசியா, சைனா போன்ற பகுதிகளில் பூரா தன்னுடைய மேலாண்மையையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா இந்தியாவிலேருந்து அப்படி எப்படி எட்டுனா பாகிஸ்தானும் அப்போ சேர்ந்து தானே இருந்தது. அப்போ பாகிஸ்தானோட பார்டர்ல இருந்து பார்த்தாலே ஆப்கானிஸ்தானும் இங்கே தான், பிரிட்டன் கிட்ட தான் இருந்தது. அப்போ அதுக்கு அடுத்தால அந்த பக்கத்தில் இருக்கிறது யாராக இருக்காங்க? ஈரான், ஈராக்கு, அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியும், இந்த பக்கம் ஆசியாவை கண்ட்ரோலில் வைக்க முடியும், சைனாவை கண்ட்ரோலில் வைக்க முடியும், ஆப்பிரிக்காவை கண்ட்ரோலில் வைக்க முடியும்னு எல்லா பகுதிகளையும் பிரிட்டனால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிஞ்சது. 47 சுதந்திரம் கொடுத்த உடனே என்ன ஆகிப்போச்சு, இங்க இருந்த இராணுவ தளங்கள்ல இருந்த எல்லா படைகளும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செட்டப்பும் இந்திய அரசுக்கு சொந்தமா மாறிடுச்சு. அதுவரை பிரிட்டன் படைகளாக இருந்ததை பூரா இந்திய படைகளாக மாறிடுச்சு. இந்திய தரைப்படை, இந்திய விமானப்படை, இந்திய கப்பல் படைன்னு மாறிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரே நாள்ல இந்த பகுதிகளில் இருந்த இராணுவ கட்டுப்பாடு பூரா பிரிட்டன் கையை விட்டு போயிடுச்சு. அப்போதான் அவங்க யோசிச்சு என்ன பண்றாங்க, 1960களில் ஒரு வேலையை பண்றாங்க. இப்போ மொரீஷியஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நாடு அப்போ கிடையாது. அப்போ வந்து அது பிரிட்டனோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போ அதோட சேர்த்து பிரிட்டன் வந்து இந்தியாவோட சேர்த்து மொரீஷியஸ்க்கு சுதந்திரம் கொடுக்கல. அப்போ என்ன பண்றாங்க, இந்த மொரீஷியஸ் தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது மொரீஷியஸுக்கு சொந்தமான ஒரு தீவு கூட்டம் இருக்கு. அது பேர் வந்து சாகோஸ் ஆர்சிபிலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாகோஸ் ஆர்சிபிலாகோ எங்க இருக்குன்னா, இந்தியாவுக்கு தெற்கேயும் இலங்கைக்கு தென் மேற்காகவும் உள்ள பகுதிகளில் இருக்கு. இந்தியாவிலேருந்து அப்படியே நேராக சவுத்துக்கு வரலாம். இலங்கையிலேருந்து தென்மேற்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சேரும் இந்த சாகோஸ் ஆர்சிபிலாகோ அப்படின்றது. இது வந்து சுமார் 60 தீவுகள் கொண்ட ஒரு தீவு கூட்டம் அது. இந்த தீவு கூட்டத்தில் அந்த மொரீஷியஸை சார்ந்த மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் காலி பண்ணி வேற தீவுகளுக்கு போயிடுங்க, இந்த தீவுகளில் எதுலையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் காலி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி அவங்கள பூரா காலி பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பகுதியை, அந்த தீவுகளில் ஃபுல்லாவே பிரிட்டன் தன்னுடைய இராணுவ தளங்களை அமைப்பதற்கான இடமாக மாத்திட்டாங்க. இது எப்போ ஆக்கிரமிப்பு 1960ல் நடக்கு. அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள முழுமையான ஒரு மிலிட்டரி பேஸ் அங்கே செட் பண்ணிட்டாங்க. இப்படி செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மொரீஷியஸுக்கு சுதந்திரம் கிடைக்குது. மொரீஷியஸுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்த தீவுகளை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரை தரல. மொரீஷியஸ் வந்து போய் ஐநா சபையில இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஐநா சபையில் பல நாடுகள் வந்து மொரீஷியஸுக்கு சப்போர்ட்டா தான் சொல்றாங்க. அப்படி சப்போர்ட்டா சொன்னாலுமே மொரீஷியஸ்க்கு இந்த தீவை பிரிட்டன் வந்து விட்டு கொடுக்காம சுமார் எத்தனை ஆண்டுகளாக இருக்கு பாருங்க. 1960ல் எடுத்துக்கிட்டா அந்த பக்கம் ஒரு 40 வருஷம், இந்த பக்கம் ஒரு 65 வருஷமா பிரிட்டன் தன்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு. இதுக்கு நடுவில் 2000ங்களோட தொடக்கத்தில் வந்து அமெரிக்கா வந்து எனக்கும் ஒரு தீவு வேணும் அப்படின்னு பிரிட்டன்கிட்ட கேட்க, அந்த பிரிட்டன் வந்து என்ன பண்ணிடுச்சு, அமெரிக்காவுக்கு அந்த டியாகோ கார்சியா அந்த தீவை லீஸு கொடுத்துச்சு. இது எப்படி இருக்கு, நானே ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கடை போட்ட இடத்துல அதை வந்து அந்த வீட்டு அந்த கடை வாசல்ல இருக்கிற வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்றான், என் வாசல்ல கடை போடாத, தள்ளி போடா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் அங்கதான் உட்காருவேன்னு நான் சொல்லி சண்டை போடுறது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு கடைக்காரனுக்கு உள்வாடகைக்கு வேற இடம் கொடுத்தனா எப்படி இருக்கும். அது மாதிரி மொரீஷியஸுக்கு சொந்தமான தீவுல பிரிட்டன் வந்து தன்னுடைய இராணுவ தளங்களை அராஜகமாக செய்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு அந்த ஒரு தீவை வந்து உள்வாடகைக்கு விட்டாங்க.
அவன் வந்து உடனே அவனும் வந்து ஒரு இராணுவ தளத்தை செட் பண்ணிட்டான். அவங்களுக்கு இந்த இராணுவ தளம் எதுக்கு யூஸ் ஆச்சு அமெரிக்காவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான் போரில் பயன்பட்டுச்சு, ஈராக் போரில் பயன்பட்டுச்சு. இன்னைக்கும் அந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளை பூரா தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய இராணுவ தளமாக அந்த டியாகோ கார்சியா பயன்பட்டு இருக்கு. சரி, இப்போ இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன சார் புது பிரச்சனை அப்படின்றீங்களா? முன்னாடி என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா, ஈரானிடம் ஏவுகணைகள் இருக்கு. அதை வந்து இன்டர்மீடியட் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மினிமமே 6000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய மிசைலா இருக்கும். இதுக்கு பேர் வந்து இன்டர்மீடியட் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்மீடியட் பேலஸ்டிக் மிசைலோட ரேஞ்ச் வந்து ஒரு 2000 3000 4000 கிலோமீட்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். ஈரான் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஷாஹெத் அப்படின்றது, அப்போ ஃபதாத்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மிசைலு, அவைகளோட இலக்கு தூரம் வந்து அதிகபட்சம் 2000 கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோதான் டெஸ்ட் பண்ணாங்க. 2000 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னால் அப்போவே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா டெஹ்ரான்ல இருந்து 1450 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்த ஏவுகணைகள் சுமார் 2000 கிலோமீட்டர் வரை போக முடியும் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலோட எந்த பகுதியை வேணாலும் ஈரானால் நேரடியாக தாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? ஈரான் இந்த டியாகோ கார்சியா மீது 2 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்க. அதுல ஒரு ஏவுகணை பாதியிலே செயலிழந்து ஏதோ ஒரு பேர் கீழே விழுந்துருச்சு கடல்ல. 2வது ஏவுகணை என்ன ஆயிடுச்சு, டியாகோ கார்சியாக்கே வந்துருச்சு. அங்க வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து இன்டர்செப்டர்ஸ் மூலமா அதை அடிச்சு தகர்த்துட்டாங்க. வானத்திலேயே தகர்த்தாலும் அது தகர்க்கப்பட்ட இடம் டியாகோ கார்சியாவோட வான்வெளி பகுதி. டியாகோ கார்சியா சரியாக சொல்ல போனா ஈரான்ல இருந்து வான்வெளி தூரம் 4000 கிலோமீட்டர்கள். இப்ப 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஈரானோட ஏவுகணை வர முடியும் என்றால் இந்த டியாகோ கார்சியால இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் அழிக்கப்பட முடியும். இவ்வளவு நாள் அமெரிக்கா தெனாவட்டா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீ என்ன வேணா குண்டு போடு, நான் எக்ஸ்ட்ராவா இந்த டியாகோ கார்சியால இருந்து கொண்டாந்து உன் மேல குண்டு போடுவேன், தாக்குவேன், ஆனா உன்னால அங்க இருந்து என் மேல போட முடியாது அப்படின்னு சொல்லிதான் தெனாவட்டா தைரியமா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப டியாகோ கார்சியாவை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் ப்ரூவ் பண்ணிருச்சு. சரி, அதுக்கும் சென்னைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றீங்களா? அது வந்து ஒரு கற்பனையான வாதமாக இருந்தாலும் நிஜத்தில் நடப்பதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஈரான் வந்து சமீபத்தில் சொன்னப்போ ஹார்மூஸ் ஸ்ட்ரைட்டை நாங்கள் மூடியிருப்பது உலக நாடுகளுக்கு அல்ல, இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நாங்கள் நட்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தாக்குதலை நியாயப்படுத்தும் நாடுகளுக்கும் சேர்த்து தான் தடை விதிச்சிருக்குமே தவிர மற்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய வணிகத்தை தொடரலாம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்களே உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தாங்க, இந்திய அரசு இரட்டை நிலைப்பாட்டில் இப்போது இருந்தாலும் இந்திய மக்கள் நம் மீது மிக அன்போடு இருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்காக மக்களுக்காக நாம இந்திய கப்பல்களே அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொரு செய்தி நான் போன வாட்டியே சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இவர் அலி கமேனி இருக்காரு பார்த்தீங்களா, இப்போ இறந்து போனார்ல February 28, அவரோட தாத்தாவோட அப்பா, அதாவது கொள்ளு தாத்தான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், அவர் வந்து எங்க பிறந்து வளர்ந்தவர், பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதாவது லக்னோல தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க பேரே வந்து புனைப்பெயராக அவங்க அலி லக்னோவி அந்த மாதிரி தான் பேரே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கமேனின்ற பேர் மாறினாங்க. அந்த லக்னோவின்ற பேர் தான் அவங்க குடும்ப பேராகவே இருந்தது. அதாவது லக்னோவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர்கள் வந்து ஈரான்லேயே இருந்தாலும் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் செய்தின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் மோடி பண்ணக்கூடிய திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனத்துக்கும் காரணமாக நான், அதாவது அவருக்கு என்ன வேற ஒன்றும் இல்லைங்க, அதானியை காப்பாற்றணும்னா அதானி மேலே அமெரிக்காவில் கேஸ் இருக்கு. ஸோ அதானியை அமெரிக்காவுக்கு போனால் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்படி வைக்காமல் இருக்கணும்னா ட்ரம்ப் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்படிதான் அவர் வந்து அமெரிக்கா கூட வந்து ஜால்ரா போட்டு திரிகிறாரு. இப்ப இந்த கோணத்தை வைத்து ஈரான் வந்து இந்தியாவின் மீதும் ஒரு பாம்பை போடுறேன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா சென்னை வந்து 3500 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதாவது ஈரான்ல டெஹ்ரான்ல ஒரு காம்பஸ் வச்சு 4000 கிலோமீட்டருக்கு ஒரு பென்சில் வச்சு ஒரு வட்டம் போட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா நாடுகளுமே ஈரானால் தாக்க முடியும்னு அர்த்தம். அதுதான் வந்து நான் சொன்னது. இப்போது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன் வந்து டோட்டலா மாறிடுச்சு.
இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த பகுதிகளெல்லாம் தாக்கப்பட முடியாதுன்னு இருந்தது ஈரானால இவ்வளவு தூரத்துக்கும் தாக்க முடியும் அப்படின்னு சொன்னா இது எங்க போய் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ டியாகோ கார்சியாவே 4000 கிலோமீட்டர்னா சென்னை வெறும் 3500 கிலோமீட்டர் தான். இங்க இப்போ டியாகோ கார்சியாவே தாக்க முடியும்னா ஜி பண்ற ஆட்டத்துக்கும் அட்டகாசுக்கும் சென்னையிலையும் குண்டு போட முடியும், மும்பையில குண்டு போட முடியும், டெல்லியில குண்டு போட முடியும், ஈவன் சைனாவோட பார்டர் வேற கூட போக முடியும். இவ்வளோ விஷயம் இருக்கு. இது நடந்திருக்க அந்த டெஸ்ட், அதை டெஸ்ட் மிசைல்னே நம்ம வச்சுக்கலாம். அவர்கள் அனுப்பியது டியாகோ கார்சியாவை தாக்குவதற்கு தான், ஆனாலும் தாக்கல அப்படின்றதுனால அதை டெஸ்ட்னு நம்ம வச்சுக்கலாம். டெஸ்ட் சக்சஸ், டார்கெட்டை போய் அடிக்கல, ஆனா அந்த டெஸ்ட் சக்சஸ். இவ்வளவு நாள் ஈரானால் 4000 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு மிசைல் போட முடியுமா அப்படின்றது தெரியாம இருந்தது உலகத்துக்கு. இப்ப போட முடியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஈரான் இந்தியாவை தாக்குமா அப்படின்னா, நமக்கு வரலாற்று பூர்வமாக நமக்கும் ஈரானுக்கும் இருக்கும் உறவை வைத்து பார்த்தால் அப்படியெல்லாம் எடுத்தேன் கவுத்தன்லாம் எதுவும் பண்ணிட மாட்டாங்க, பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை எஸ்கலேட் பண்ணாம மோடி இருக்கணும். மோடி எஸ்கலேட் பண்ணா ஈரான் இங்கே தாக்குவதற்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது சென்னை, மும்பை, டெல்லி உட்பட எல்லா நகரங்களுமே இந்த டார்கெட் ஏரியாக்குள்ளதான் இருக்கு. இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்றது இன்னைக்குதான் வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புதிய செய்தியை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.